ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராமேஸ்வரத்துக்கு மதுரையிலேருந்து கிளம்பி போயிருந்தோம். அதை பற்றின விலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாம் ராமேஸ்வரத்துக்கு காரில் ஒரு 3 மணிக்கிட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஏர்லி மார்னிங்காக எங்கள் ரீச் பண்ணிட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. அப்படியே நம்ம அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு எங்கள் கண்ணில் பட்ட ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அந்த ஹோட்டல் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஹோட்டல் தான். அங்கே 3 இட்லி ஒரு வடை 50 ரூபா ஒரு பிளேட்டுக்குன்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அக்னி தீர்த்தத்துக்கு நம்ம போயிருந்தோம். இது 23 தீர்த்தங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. புராணங்களில் சேது புராணம், ஸ்கந்த புராணம், நாரத புராணம் அதில் அந்த அக்னி தீர்த்தத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. இந்த அக்னி தீர்த்தம் பித்ரு தர்ப்பணம் செய்கிறதுக்கு புண்ணியமான இடமா கருதப்படுது. நாங்கள் இந்த இடத்துல நீராடிட்டு அப்படியே வெளியே கிளம்பினோம். அங்கே ஆப்போசிட்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் 4 லேடிஸ் இருந்தோம். நாங்கள் போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் கோயிலுக்கு பக்கம் போயிட்டோம். கோயிலில் தீர்த்த தலத்துக்கு போகிறதுக்கு வேறு இடம் இருந்துச்சு. கோயிலில் சாமி பார்க்க போகிறதுக்கு வேறு ஒரு நுழைவு வாயில் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி வியூஸில் தான் கோயில் இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரீ தரிசனம் லைனுக்கு தான் போயிருந்தோம். ஆனால் அன்றைக்கி போனப்போ ரொம்ப செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஃபேன்லாம் இருக்குது, ஆனால் காற்று நம்மளுக்கு அவ்வளோவா வரல. குழந்தைங்களோட போகும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப வேர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளே இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் கையில் ஒரு விசிறி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் லைன் சாமி கிட்டக்கு போக போக ஃபேனோட காற்று நம்மளுக்கு நல்லாவே வந்துச்சு. ஆனால் நல்ல கூட்டம் வந்துச்சு. சாமியை நாங்கள் நல்லபடியாக பார்த்துட்டோம், வெளியே வந்துட்டோம். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் ராமநாத சுவாமி கோயிலோட வரலாறு, கோதண்டராமர் கோயில், தனுஷ்கோடி, குஷி பீச் அதாவது அரியமான் பீச் இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வரும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.